வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு பயிர்க்கடன் நகைக்கடன் தள்ளுபடி வர முடியுமா, தள்ளுபடி வேண்டும், முறையிட்ட விவசாயிகள். தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே விவசாயிகள் மற்றும் நகைக்கடன் வாங்கிய அனைத்து வங்கிகளிலும் உள்ள பயிர்க்கடன் நகைக்கடன்களை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் வருவாயுடன் மனுக்களாக அளித்து தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். வருவாய் ஊழியர்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தால் அடங்கல் சான்று பெற முடியாததால் நெல் மணிகளை விற்பனை செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டு போயிட்டுருக்கு அப்படின்றத குறிப்பாக சொல்கிறாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் மாவட்ட அலுவலர் தியாகராஜன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டாங்க. ஸோ இதற்கு அவங்க என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா, தேர்தல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே இந்த தள்ளுபடி எங்களுக்கு வழங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கோரிக்கைகள் பல வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, அனைத்து கடன்களுமே தள்ளுபடி செய்ய இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. தமிழகத்தில் விவசாயிகளுக்காகவே மக்கள் வந்து அரசும் சரி ஆட்சியாளர்களும் சரி ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுத்துகிட்டு வராங்க. பல லட்சம் விவசாயிகள் நன்மை பெறணும் அப்படின்றதுக்காக இந்த பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. இதற்கான ஒரு பெரிய அரசாணை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. தமிழகத்தில் இந்த அரசாணையை தமிழக அரசு விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கிற ஒரு பெரிய குறிக்கோளே அப்படின்றத எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியுங்க. ஸோ எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த அரசாணையை தமிழக அரசு தேர்தலுக்கு முன்னாடியே வெளியிட போகிறாங்களா இல்லை தேர்தலுக்கு பின்னாடி வெளியிட போகிறாங்களா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தேர்தலுக்கு முன்கூட்டியே வெளியிடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது தான், தேர்தலுக்கு முன்கூட்டியே இதற்குண்டான ஒரு பெரிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்றது நிச்சயமாக எதிர்பார்க்கப்படுது. எல்லாருமே இதை தான் ஒரே ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, ஒரே ஒரு குறிக்கோளை தான் வச்சுட்டே இருக்காங்க. தமிழக அரசு இதை எப்போ வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக டிக்ளேர் செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இவர்களுக்குண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்தியை டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம விரைந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் 5 சவரனுக்குள்ளாமல் வச்சுருக்கக்கூடிய அனைத்து வகையான நகைக்கடன்களுமே தள்ளுபடி அப்படின்ற ஒரு அறிவிப்பை தமிழகத்தில் அரசு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. விவசாயிகளுக்கு நகைக்கடன் நீங்கள் 5 சவரனுக்குள்ளாமல் கம்மியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாங்க இப்போ அடித்தது ஜாக்பாட்டு அப்படின்றத நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிச்சிருச்சு. இந்த டைம் விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி, நகைக்கடனை உங்களால் வைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாமே வரப்போகுது. ஸோ அதனால் நகைக்கடன் தள்ளுபடியை இப்போ இருந்தே உங்களுக்காகவே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நினச்சிங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு பேங்க்கில் போயிட்டு நகைக்கடனை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பெறுவதற்கு தயார் நிலையில் உங்களை தயாராக்கி கொள்ளுங்கள். இதற்கான அரசாணைகள் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில். ஸோ கூட்டுறவு வங்கிகளில் இருக்கிற அனைத்து நகைக்கடன் பெற்றிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடியை தமிழக அரசு தேர்தல் அறிவிப்பாக வெளியிட போகிறது உறுதியாயிருச்சு மக்களே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அறிவிப்புகள் அனைத்துமே கூடிய விரைவில் வர இருக்குது. ஸோ பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ தகவல் இதை தான் சொல்கிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.